சகோதர சகோதரிகளை அலட்சியமாக நினைக்கிற விஷயம் அல்ல என்பதை நீங்கள் நன்கு உணருங்கள். ஒரு முஸ்லீம் தாயி மார்க்கத்தை எடுத்து சொல்கிறவர்கள் தான் இப்படி இருப்பார்கள். இதெல்லாம் ஆலிம் சாக்களுக்குள்ள விஷயம். நம்ம ஃபேமிலில எல்லாம் அப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் நல்ல குடும்பம், மாஷா அல்லாஹ், ஹலாலான சம்பாத்தியம், அல்லாஹ் தஆலா அவங்க நிஅமத் செய்திருப்பான், அல்லாஹ் தஆலா அவர்களுக்கு ஒரு குறை வைத்திருக்க மாட்டான். அவர்களில் தொழுகிறவர்கள் இருப்பார்கள், ஆனால் அவர்களுக்குன்னு ஒரு லைஃப் ஸ்டைல் வைத்திருப்பார்கள். அந்த லைஃப் ஸ்டைல் மார்க்கத்தில் அதற்கு முரணான விஷயங்கள் இருக்கிறது என்பதை அவர்களுக்கு சுட்டி காட்டும் போது, இது எங்க ஃபேமிலியோடைய மாடலே இப்படித்தான், அதெல்லாம் நாங்கள் ஒண்ணுமே பண்ண முடியாது. எங்க வீட்டில் மினி தியேட்டர் இருக்கும், அல்ல எங்க வீட்டில் இப்படி ஒரு டிவி வைக்க வேண்டும், ஏன்னா இதெல்லாம் இருக்கதான் செய்யணும், நாங்கள் இதெல்லாம் பார்ப்போம், எங்க வீட்டில் இப்படி, எங்க குடும்பத்தில் இப்படி, எங்க கெட் டுகெதர்ல இப்படி, எங்க கெட் டுகெதர்ல இப்படி, நாங்க இப்படி இருப்போம். ஆனால் தொழுவார்கள், நோன்பு வைப்பார்கள், ஹலாலான முறையில் சம்பாதிப்பார்கள், ஆனால் இதில் அலட்சியமாக இருப்பார்கள். ஏன்? ஷைத்தான் அவர்களுக்கும் தெரியாமல் அவர்கள் ஏமாறுவதற்கு குடும்ப காரணத்தையோ அல்லது தங்களுக்கு இருக்கிற வசதிகளை இப்படி காட்ட வேண்டியது இருக்கிறது என்ற நம்பிக்கை ஏற்படுத்தி வைத்திருக்கிறார்கள். ஆக என்ன, வீட்டில் ஒரு டிவி கூட இல்லை அப்படின்னு கேட்டுருவாங்களே, அதற்காக ஒரு பெரிய டிவி. எதுவுமே பார்க்க மாட்டீங்களா, நீங்களா பிற்போக்குவாதிகளா, உலகமே தெரியாதவங்களா அப்படின்னு நினைச்சிருவாங்களாம். அதனால அதுக்கு ஒரு டிவி, அதுவும் ஹால்ல இருந்தாகணும், அதுவும் சாப்பிடுவோம் டைனிங்ல உட்கார்ந்து இருக்கும்போது ஏதாவது ஓடணும், அதெல்லாம் ஒரு சீன், அதெல்லாமே ஒரு பந்தா, இது எங்களுக்கு தேவை அப்படி நம்புகிறவர்கள் இருக்கிறார்கள். இது எவ்வளவு வினோதமானது பாருங்கள். அவருடைய ஈமானை அவர்கள் அறியாமலே ஏமாற்றுகிறார்களே, எவ்வளவு கவலைக்குரியது. அவனுடைய நன்மைகள் அழிவது அவர்களுக்கு தெரியாமல் போய்விட்டதே, இது எவ்வளவு கைசேதத்திற்குரியது. அவருடைய பிள்ளைகள் அவர்களுக்கே தெரியாமல் இந்த மாதிரியான கேடுகட்ட விஷயங்கள் பார்த்து பழகி அதன் மீது ஈர்க்கப்படுவதை அவர்கள் உணராமல் இருக்கிறார்களே. அவருடைய பிள்ளைகளுக்கு அவர்கள் வாங்கி கொடுக்கிற விலை உயர்ந்த மொபைல்களிலே அவர்கள் என்ன பார்க்கிறார் என்பது இவர்களுக்கு தெரியுமா? சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய ஃபித்னா. அந்த ஃபித்னா வீட்டுக்குள் வெடிச்சால்தான் பயம் இருக்கிறது. அப்புறம் சொல்லுகிறார், என் பிள்ளை இப்படி ஓடி போனதே காரணம் அவன் இந்த சினிமா இப்படிலாம் பார்த்துக்கிட்டே இருந்தது தான், என் பையன் இப்படிப்பட்ட காரியம் பண்ணது காரணம் இப்படித்தான். இன்னும் சில நேரங்களில் இப்படி எல்லாம் பஞ்சாயத்தில் வரும், என் மனைவி இப்படி பார்த்துக்கிட்டே இருந்தா, எதனால இப்படி ஆச்சு, நான் அலட்சியமா இருந்தேன், அவளுக்கு இப்படிலாம் நான் சுதந்திரம் கொடுத்தேன், அந்த சுதந்திரம் தான் இப்படி ஆயிடுச்சு. பஞ்சாயத்துகளில் என்னென்ன பிரச்சனை வருது, என் கணவர் இப்படிலாம் இருந்தார், நான் அதை பெரிதுபடுத்த மாட்டேன், கடைசியில் பார்த்தா அது இப்படி போய் முடிஞ்சிருச்சு. எல்லாத்துக்கும் காரணம் என்ன? இன்னைக்கு எல்லா கள்ள உறவுகளுக்கு காரணம் சினிமா தான். அப்படி என்றால் சினிமா வருவதற்கு முன்னாடி கள்ள உறவே இல்லையா என்று கேட்கிறவர்களுக்கு நாம் சொல்லுகிறோம், சினிமா வந்தவர் கள்ள உறவை நல்ல உறவு போல காட்டிவிட்டது. அதற்கு முன்னாடி வரைக்கும் அந்த கள்ள உறவுங்கிற குற்ற உணர்வாச்சு இருந்துச்சு. ஆனால் சினிமா வந்த பிறகு கள்ள உறவெல்லாம் நல்ல உறவு போன்ற தோற்றம் கொடுக்கப்பட்டு விட்டது. இதுதான் வித்தியாசம். இரண்டாவது வித்தியாசம், அதிகப்படுத்தி விட்டது. மூன்றாவது வித்தியாசம், அதற்கு சமூகத்தில் ஒரு மறைமுகமான அங்கீகாரத்தை கொடுத்து விட்டது. நான்காவது வித்தியாசம், குடும்பத்திற்குள்ளே அங்கீகாரம் கொடுத்து விட்டது. இதெல்லாம் சகஜமான விஷயம், இதெல்லாம் நடக்கிற விஷயம், இது ஏன் இதெல்லாம் ஒரு விஷயமா பேசணுமா அப்படிங்கிற அளவுக்கு இன்று மக்கள் மனநிலை மாறியதற்கு காரணம் என்ன? தொடர்ந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை பல வடிவத்திலே, ஒரே விஷயத்தை பல வடிவத்தில் அது நல்லது போலவே காட்டிக் கொண்டிருந்தா என்ன ஆகும்? மனிதன் ஏமாந்துருவான். கடைசியில் அது நல்லதுதான், அப்புறம் அது தப்புன்னு ஒருத்தர் சொன்னா அவன் தான் கெட்டவனா தெரியுமா? அதுதான் இன்னைக்கு தாய்கள், ஹசரத்துமார்கள் சினிமா ஹராம் என்று சொல்லும்போது இவர்களும் உலகமே தெரியல, எந்த உலகத்தில் இருக்கிறாங்க இவங்க ஒரு தனி உலகத்தில் இருக்கிறாங்க. என்ன உலகம் எப்படி மாறிடுச்சு, சினிமாவில் என்னென்ன காட்டுறான் தெரியுமா, அங்கே என்னென்ன டெவலப்மெண்ட் இருக்குது, என்னென்ன டெக்னாலஜி வந்துருக்குது, இதெல்லாம் இவர்களுக்கு தெரியாது, இவர்களுக்கு உலகமே தெரியல. ஆனால்
அல்லாஹ்வின் பாதையில் இருக்கக்கூடியவனுக்கு அந்த உலகம் நன்கு தெரியும். அந்த உலகத்திற்கு போவதற்கு தடையா இருக்கிறது எல்லாம் என்னவென்று நன்கு தெரியும். ஏன்னா அவனுக்கு இல்ம் இருக்கும். இல்ம் உள்ளவன் தான் இதை பிரித்து அறிவான். ஃபித்னாவை அறியக்கூடியவன் அந்த ஃபித்னா எந்த வழியிலே வரும் என்பதை அவன் தான் அறிவான். சினிமாவை தான் புள்ள பார்த்துக்கிட்டு இருந்துச்சுன்னு நினைப்பான். ஆனா அதுக்கு பிறகு என்ன ஃபித்னா வந்துச்சுன்னு அப்புறம் இவனுக்கு தெரியாது. ஆனா முன்னாடியே ஒருத்தர் சொல்லுவார், வேணா இது பிரச்சனை, இந்த வழியெல்லாம் திறந்து வைக்காதீங்க.